GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. முதல் நாள் கருப்பு சட்டை விசாரணைக்கு போற போது, ரெண்டாவது நாள் சமாதானமா, வெள்ளக்கொடியா, பயந்துட்டீங்களா, சரண்டர் ஆயிட்டீங்களா, விட்டு கொடுத்துட்டீங்களா, அடிபணிஞ்சிட்டீங்களா, கட்டுப்பட்டீங்களா, கூனி கோரிக்கிட்டீங்களா, கேட்க மாட்டாங்களா மக்கள்? சாதாரண இந்த என்கொயரிக்கு நீங்க பயந்தா எப்படி? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அத்தைக்கு மீசை முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு மீசையை முளைக்க போறதும் இல்ல, அத்தை சித்தப்பா ஆக போறதும் இல்ல, எடப்பாடி முதலமைச்சர் ஆக போறதும் இல்லையோ. என்டிஏ பலமாகி விட்டது. ஏசி சண்முகம் பேசியிருக்காரு, பாரிவேந்தர் பேசியிருக்காரு, ஜி.கே. வாசன் பேசியிருக்கிறார். பைத்தியமா? பியூஷ் கோயல் இன்னும் வார்த்தை சொல்லியிருக்கார், குடும்ப ஆட்சியை ஒழிப்போம், வாரிசு அரசியலை ஒழிப்பு, தமிழ்நாட்டை மீட்போன்ட்டு. பியூஷ் கோயலுடைய அம்மா என்ன பொறுப்புல இருந்தாங்க? பியூஷ் கோயலுடைய அப்பா என்ன பொறுப்புல இருந்தாரு? பியூஷ் கோயலுடைய பையன் இப்ப என்ன பொறுப்புல இருக்கிறாரு? வெக்கமா இல்லையா? நேற்று முன்தினம் பாஜக தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். யார் அவரு? பிரசாந்த் சிங்காவுடைய பையன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சைதை சாதிக். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓபிஎஸ் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிட்டாரு? ஒவ்வொரு ஆளா அவர் கட்சியிலேருந்து உருவிட்டே இருக்கீங்களே, என்னதான் பிரச்சனை ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு? நாங்கள் யாரையும் உருவ வேண்டிய அவசியம்லாம் இல்லை. மீண்டும் 2026 எந்த அணி வெல்லுமோ, யார் முதலமைச்சர் தொடர்வார்களோ, யார் மக்கள் நலப்பணிகளை செய்திருக்கிறார்களோ, யார் மாநில உரிமைகளை காப்பார், யார் மொழி பிரச்சனை முன்னணியில் இருப்பார், யார் ஒன்றிய அரசோடு போராடுவார்கள் தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உரிமையை பாதுகாக்கக்கூடிய தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற காரணத்தினால் எல்லோரும் அவர் பக்கம் திரும்புகிறார்கள். அவர் பக்கம் 2 நாளில் ராத்திரி பகலாக 3 தடவை முதல்வரை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்க திமுகவோட பி டீம்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அங்கேருந்து ஆட்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இதை நான் முதல்ல சொன்னது தான். நாங்கள் யாரையும் வலிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இல்லை. அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக தனக்கு பிடித்த இயக்கமாக திமுக இருப்பதனாலும், கொள்கை ரீதியாக வலிமை உள்ள தலைவனாக தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பதாலும் அவர் பக்கம் எல்லாம் திரும்பி இருக்கலாம். அதை நோக்கி தான் எல்லாரும் திரும்புகிறாங்க. அதாவது தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள், மொழி பற்றுள்ளவர்கள், தமிழ்நாடு முன்னேற வேண்டும் நினைப்பவர்கள் எல்லோரும் தளபதி நம்முடைய கழக தலைவர் தலைமை ஏற்க தயாராக இருக்கிறார்கள். அதை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு புதிய நபர்கள் கட்சிக்கு வர்றது நல்லது தான் அப்படின்னாலும், ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாதிப்படைவாங்க. அந்த தொகுதியில் அரசியல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அல்லது இப்போ ஒரத்த நாட்டில் வைத்திலிங்கம் பையனுக்கு எம்எல்ஏ சீட் கேட்குறாங்கிற தகவல் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் பெரிய அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. தலைமை பார்த்து கொள்ளும். யாரும் தலைமைக்கு, திமுகவுடைய தலைமைக்கு யாரும் வகுப்பு எடுக்க வேண்டாம், யாரும் ஆலோசனையோ அறிவுரையோ சொல்ல வேண்டாம். தலைமை யாருக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கழக தலைவருக்கு தெரியும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கு தெரியும். அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். இப்போ பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, என்டிஏ கூட்டணி பலமாயிட்டே போகுது. டிடிவி வந்திருக்காரு, நிறைய கட்சிகள் இது வரைக்கும் என்ன சிரிக்கிறீங்க, இது வரைக்கும் பிரிந்திருந்த கட்சிகள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்டிஏ பலமாகி விட்டது. ஏசி சண்முகம் போய் பேசியிருக்காரு. என்டிஏ பலமாகி விட்டது. பாரிவேந்தர் போய் பேசியிருக்காரு. என்டிஏ பலமாகி விட்டது. ஜி.கே. வாசன் பேசியிருக்கிறார். பைத்தியமா? இவங்களாம் ஆல்ரெடி இந்த கூட்டணியில் இருந்தவங்க. கடந்த 3 தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள், நின்றவர்கள், தோத்தவர்கள். யாரை ஏமாத்துறீங்க? பியூஷ் கோயல் இன்னும் வார்த்தை சொல்லியிருக்கார், குடும்ப ஆட்சியை ஒழிப்போம், வாரிசு அரசியலை ஒழிப்பு, தமிழ்நாட்டை மீட்போன்ட்டு. பியூஷ் கோயலுடைய அம்மா என்ன பொறுப்பில் இருந்தாங்க? பாஜகவில் தான் இருந்தாங்க. பியூஷ் கோயலுடைய அப்பா என்ன பொறுப்பில் இருந்தார்? அவரும் பாஜகவில் இருந்தார். பியூஷ் கோயலுடைய பையன் இப்போ என்ன பொறுப்பில் இருக்கிறாரு? வெக்கமா இல்லையா? நீங்கள் வாரிசு அரசியல், உங்கள் அம்மா கட்சி, உங்கள் அப்பா கட்சி, அந்த 2 பேருடைய அடிப்படையில் நீங்கள் வந்து இப்போ உங்கள் அடிப்படையில் உங்கள் பையன் வந்திருக்கிறான், நீங்கள் போய் வாரிசு அரசியல் சொல்கிறீங்க. உச்சகட்ட கொடுமைன்னா தெரியுமா? நேற்று முன்தினம் பாஜக தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். யார் அவரு? சிறு வயதிலே நாங்கள் கொண்டு வந்தோம், சந்தோஷம். யார் அவரு? பிரசாந்த் சிங்காவுடைய பையன். பீகார் மாநிலத்தினுடைய பாஜகவுடைய மூத்த தலைவராக இருந்த பிரசாந்த் சிங்காவுடைய பையன்தான் இன்றைய பாஜக தலைவர். இன்னும் டைலாக் விட்டுட்டு இருந்தாங்க இவங்க, நாங்கள் வாரிசு தலைவர் பதவியில் உட்கார வச்சுருக்கோமா, தலைமை பதவியெலாம் உட்கார வச்சது இல்லையே, 2ஆம் கட்ட பதவி தானே உட்கார வச்சோம், நீங்கள் தலைமை பதவியில் உட்கார வச்சுருக்கீங்களே. எனக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அது ஒரு பலியாடு. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், இந்த 3 ஸ்டேட்லேயும் பிஜேபி தோக்கும். இவர் இல்லாமல், இப்போ இவ்வளோ நாள் தலைவர் இல்லாமல் கட்சி நடத்தின பிஜேபி நட்டா தலைமையாக கட்சி நடத்திட்டு திடீர்னு அவசரமாக ஜனநாயகம் பேசுகிற பிஜேபி அவசரமாக ஒரு தலைவராக்குனாங்கன்னா, இந்த 2 மாதத்தில் திருப்பி இந்த 4 ஸ்டேட்டில் பிஜேபி தோத்துருச்சுன்னா அது மோடிக்கு டேமேஜ்.
இல்லை நட்டாவே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தப்போ தானே இந்த பதவி ரொம்ப தாமதமாக தானே போடுறாங்க. இந்த இப்படி சொல்கிறேன், இதே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்து இந்த 3 ஸ்டேட்டில் தோத்தா அது மோடியோட இமேஜ் உடஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இவர் தலைவராக்கி 3 ஸ்டேட்டில் தோத்தா யார் பலிக்கடா? இவர் தலைவரானதால் தான் பிஜேபி தோத்தது அப்படின்னு ஒரு திசை திருப்பதுக்காக ஆக்கியிருக்கிறாங்க. இல்லை பியூஷ் கோயல் கூடவே சேர்ந்து இன்னொன்று சொல்கிறாரு, ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படிங்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாற்றும். அதாவது மோடி அரசில் ஒன்றிய அரசில் அமைச்சராக பதவி வகித்த ஆர்கே சிங் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் 66,000 கோடி ரூபாயில் மின்சாரத்துறையில் பீகாரில் பாரதிய ஜனதா ஆட்சியில் ஊழல் நடந்தது என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டினார். அவரை விளக்கம் கேட்காமல் நடவடிக்கை அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார் என்பதற்காக கட்சியை விட்டே நீக்கிய கட்சி பாஜக. பியூஷ் கோயல் முதல்ல அதுக்கு பதில் சொல்லட்டும். சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் ரமன் சிங் மீது 7,000 கோடி ரூபாய் ரேஷன் அரிசி ஊழல் இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்லட்டும். மகாராஷ்டிராவில் முண்டாவுடைய பொண்ணு மேலே ஸ்கூலுக்கு கமரக்கட்டு வாங்கினதில் ஊழல் இருக்குது, அதுக்கு பதில் சொல்லட்டும். கர்நாடகாவில் எடியூரப்பா மீது வழக்கு இருக்குது, அது பதில் சொல்லட்டும். ரெட்டி சகோதரர் மீது ஊழல் வழக்கு இருக்குது, அதுக்கு பதில் சொல்லட்டும். இப்படி பாஜகவுடைய பட்டியல் போட்டு மேற்கு வங்காளத்தில் பாஜக எதிர்கட்சி தலைவர் அவர் மீது சாரதா சிட் பண்ணிட்டு ஊழல் வழக்கு இருக்குது, அதுக்கு பதில் சொல்லட்டும். இன்றைக்கி அசாம் முதலமைச்சராக இருக்கிறார்ல, அவர் மீது அவர் காங்கிரஸில் இருக்கிற போது பாஜக அவர் மீது 14,000 கோடி ரூபாய் ஊழல் சொன்னது, அதுக்கு பதில் சொல்லட்டும். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவார் 3,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு பதிவு செய்தது அமலாக்க பிரிவு, அவர் அந்த கட்சியில் கூட்டணியில் தான் இருக்கிறார், அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆக ஊழலின் மொத்த உருவமாக இருக்கிற பாஜக திமுகவை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையுமே கிடையாது. இல்லை பீகார் ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாரு. பீகாரில் நேரெதிராக இருந்த கட்சிகள்லாம் ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து எப்படி பீகாரில் வெற்றியை பெற்றாங்களோ அதே மாதிரி டிடிவி தினகரன் ஓரணியில் திரட்டியிருக்காங்க. அது இதில் வெக்கப்பட வேண்டியது அண்ணன் தினகரன் அவர்கள். இவர் அவரை துரோகின்னார், இவர் அவரை துரோகின்னு சொன்னார், இவர் அவரை 420 சீட்டிங் சொன்னார். இப்போ சீட்டிங்கு துரோகி ஒன்றாகி இருக்கிறாங்க. சீட்டிங்கும் துரோகியும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க? இவங்களே பேசினது தான். அரசியல் நிரந்தர எதுக்குள்ள தொங்குனாலும் தொங்குன்னு தவிர எடப்பாடி கூட சேர மாட்டேன் சொன்னது டிடிவி தினகரன் தான். செல்லா காசு தினகரன் சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான். இவர் துரோகினார், அவர் சீட்டிங்னார். சீட்டிங்கும் துரோகியும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். இந்த சீட்டிங் துரோகியை கூட்டு வந்த பாஜகவை ஓட ஓட விரட்டுவார்கள். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அங்கே ஆட்கள் சேர்ந்துகிட்டே போகிறாங்க. எந்த ஆட்கள் சேர்ந்தார்கள்? யார் சேர்ந்தா? டிடிவி தினகரன் எதிராக அரசியல் பண்ணார் இல்லையா? 2021 திமுக யாரை தோக்கடித்தது? அதிமுக பாஜக கூட்டணி. அன்னைக்கு ஒற்றுமையாக ஒன்றுபட்ட அதிமுக தானே. ஓபிஎஸ் இருந்தாரா? எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா? சசிகலா இருந்தாங்களா? தினகரன் இருந்தாங்களா? கூட பிஜேபி இருந்ததா? இந்த இப்போ இருக்கிற எல்லா துண்டு துக்குடாலாம் அங்கே இருந்ததா? எல்லாம் இருந்துன்னு தோக்கடிச்சோம். அப்போ பிரிஞ்சு இருந்தாங்களா? இல்லை அப்போ தினகரன் இல்லை இருந்தார், உள்ள இருந்தார். அப்போ இருந்தாங்க உள்ள. அவர் பிரிஞ்சதுனால தான் திமுக வெற்றி வாய்ப்பு பெற்றுச்சு. 30 தொகுதிகளில் அது இன்னும் 30 தொகுதியில் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை வேற. மற்ற இடத்துல நீ எவ்வளோ இடத்துல நின்னீங்க, என்ன ஓட்டு வாங்கினீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்ன? அதனால இதெல்லாம் சும்மா தன்னுடைய விளம்பரத்துக்கு வாக்குகளை பிரித்து திமுக வெற்றிக்கு தினகரன் உதவியாக இருந்தாருங்கிறதா கடந்த கால தேர்தலோட புள்ளி விவரமாக இருக்குது. அப்போ அது இந்த தேர்தல் எதிரொலிக்காது. ஒரு 10-13 தொகுதி நீங்கள் சொல்கிறது அப்படி இருந்தது. அங்கே அவர் பிரித்ததால் தான் வெற்றிலாம் சொல்ல முடியாதுல்ல. இப்போ அவர் சேர்ந்ததால் அந்த 13 ரவுண்டு அப்படியே அங்கே போயிடுமா? போகாதுல்ல. நீங்கள் நல்லா கணக்கு போடுங்க. 2021 நாடாளுமன்ற தேர்தல் இது சட்டமன்றத்தில் எப்படி இருந்தது, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வித்தியாசம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் நடந்தது, உள்ளாட்சி தேர்தல். நாங்கள் இப்போ 2021 ஏறத்தாழ கொங்கு மண்டலத்தில் 61 சட்டமன்றத்தில் தோக்குறோம். ஆனால் 2024 59 சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக வெல்றோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருந்த காலம் வேற. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு பிரகாரம் பார்த்தால் 228 சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிக வாக்குகளை பெற்றிருக்கு. ஓகேங்களா? இப்போ இவரே கூட இருந்தாரா? அவர் பிரிஞ்சு இருந்தாரா? அதெல்லாம் இல்லை. அது அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை தான், அவ்வளோதான். இல்லை விஜய்க்கு இது வரைக்கும் பாஜக நெருக்கடி கொடுக்குது, சென்சார் போர்ட்லையும் சிபிஐ மூலமாக கொடுக்குதுன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்போ விசில் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாரும் விசில் போட்டுன்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் கேட்குறது, கரூர் சம்பவம் நடைபெற்று முதலமைச்சர் துரித நடவடிக்கை எடுத்தார், மருத்துவமனைக்கு போனார், எல்லாம் வேகமாக பண்ணோம், ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்ட்டு முதலமைச்சர். ஆனால் யார் இதற்கு காரணமோ அவர் மேலே எஃப்ஐஆர் கூட போடலை. இது சொல்கிறேன். இப்போ இது பண்ணோம். தனியாக அதிகாரி அஸ்ராகாருக்கு காவல்துறை உயர் அதிகாரி அஸ்ராகார் தலைவர் ஒரு குழு அமைச்சோம். அந்த குழு சென்னையிலேருந்து கரூர் போச்சு. என்னென்ன பேசுனாங்க தாவேக்கால? எங்களை பார்த்து பயப்படுறார் ஸ்டாலின், காவல்துறை பழி வாங்குது, எங்களை கேள்வி கேட்குது, நாங்கள் விட மாட்டோம், டமால் டிமில் அறிக்கையெல்லாம் விட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. இப்போ சிபிஐ அவரை கூப்பிட்டுருக்கு.
ஏன் ஒருத்தரால் வாயை திறக்கல? ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க? இல்லை நீதி வெல்லும் தமிழ்நாடு காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்தாலும் 10 அறிக்கை விடுறீங்க, உளர்றீங்க. உங்கள் ஆள் பேட்டி கொடுக்குறான், சரி. அதில் இருக்க நஞ்சாங்குஞ்சா அணில் குஞ்சு எல்லாமே மீடியாவிலேருந்து யூடியூப்லேயும் பேட்டி கொடுக்குது. எல்லாமே காவல்துறை தாக்கி, முதலமைச்சரை தாக்கி, துணை முதலமைச்சர் திமுக தாக்கிலாம் கொடுக்குறாங்க. ஓகே, சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அமித்ஷா கட்டுப்பாட்டிலையும் மோடி காட்டுப்பாட்டிலையும் இருக்குது. 1க்கு 2 முறை விசாரணை கூப்பிட்றாங்க. ஏன் ஒருத்தர் ட்வீட் கூட போடல? அதுக்கு தான் விஜய் ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, நீதி வெல்லும்னு சொல்லிட்டார். சிபிஐ விசாரணை போனப்பே காவல்துறை விசாரிச்சால் நீதி வெல்லுங்க. அன்னைக்கு குதிச்ச நீங்க இன்னைக்கு வாய் மூடி ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? ஏன் ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்ல மாட்டீங்க? ஏன் அமித்ஷா மோடியை தாக்கி பேச மாட்டீங்க? ஏன் சிபிஐ பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க? பயமா? நீங்கள் தான் பெரிய ஹீரோவாச்சே. சாதாரண இந்த என்கொயரிக்கு நீங்கள் பயந்தா எப்படி? உங்களை யாரும் பயமுறுத்த முடியாது, அடிப்பணியை வைக்க முடியாது இல்லைன்னு கேட்குறோம். ஏன் பேசல? முதல் நாள் கருப்பு சட்டை விசாரணைக்கு போகிற போது, 2வது நாள் வெள்ளை சட்டையில் போகிற சமாதானமா? வெள்ளை கொடியா? பயந்துட்டீங்களா? சரண்டர் ஆயிட்டீங்களா? விட்டு கொடுத்துட்டீங்களா? அடிபணிஞ்சிட்டீங்களா? கட்டுப்பட்டீங்களா? கூனி கோரிக்கிட்டீங்களா? கேட்க மாட்டாங்களா மக்கள்? ஒரு இயல்பா சட்டை தானே போட்டு போறாரு, அதுக்கே இவ்வளவு காரணம் சொல்றீங்கன்னா பேசுனா என்னென்ன சொல்லிக்கிறோங்கிறத அவர் பேசாமலே இருக்காரு. பேசுங்கன்றோம், உண்மையை பேசுங்க, கள நிலவரத்தை பேசுங்க. நீங்கள் நடித்த படம், உங்களை வைத்து தயாரிக்கப்பட்ட ஜனநாயகன் படத்தை பல துண்டுகளாக சென்சார் பண்ணி சென்சார் போர்டு நிறுத்தி வைக்கிது. ஒரு வாரத்தை சென்சார் போர்டை தாக்கி குறை சொல்லி குற்றஞ்சாட்டி கண்டனம் சொல்லி சென்சார் போர்டு யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? தேர்தல் கட்டுப்பாடு. அவங்க என்ன சொல்றாங்க? ஏன் ஆதவர்ஜுன வாய் மூடி மௌனமா இருக்கிறார்? ஏன் புசியானது மௌனமா இருக்கிறார்? ஏன் அந்த ஜான் ஆரோக்கியசாமி மௌனமா இருக்கிறார்? புசியானந்த் கோவிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிடுறாரு படம் வந்துடணும். ஏன் பேச மாட்டீங்க? பயந்தாங்கோலி. நீங்க கண்டனம் தெரிவிங்க, எதிர்ப்பு தெரிவிங்க, கெஞ்சிறீங்க. எப்படி தலைவா படத்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஊட்டி கொடநாடு எஸ்டேட்டில் போயிட்டு 6 மணி நேரம் வீட்டு வாசல்ல கை கட்டி விஜய் நின்றுட்டு இருந்தாரோ? இல்லை சார், அதுக்கே நீங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொடநாடுல போய் நின்றுது நாங்கள் தான். இல்லை, இந்த மத்திய தணிக்கை குழு பிரச்சனையில உங்க ஆட்கள் யாரோ உள்ள இருந்தது அதெல்லாம் பண்றாங்கன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு. விஜய் வீட்டில் குழால தண்ணி வரலாம், நாங்கள் தான் காரணம்னு வாங்கணும். அறிவு இல்லைங்க, சிந்திக்கிற தன்மை இல்லை, அறிவு இல்லை, முட்டாளுங்க, அறவே காடுங்க. ஒன்றிய அரசு எது, மாநில அரசு எது, எது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது, யார் நினச்சா நிறுத்த முடியும், யார் நினச்சா நிறுத்த முடியாது, அந்த அடிப்படையே தெரியாதவன் தானே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான். பேச சொல்லுங்க, நான் பார்ப்போம். பேச மாட்டாங்க. என்ன நடக்குது பொறுமையாக பார்ப்போம். சரண்டரா இல்லை களத்தில் இருக்காங்களா? இல்லை, அந்த விஜய் கூட தான் காங்கிரஸ் நெருக்கம் காட்டுது, உங்களை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஞாபகப்படுத்தி 2004 நாடாளுமன்ற தேர்தல், வாஜ்பாயோடைய இந்தியா உலர்கிறது பிரச்சாரம் நடக்குது, காங்கிரஸ் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுது. அப்போது முதலில் சோனியா காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்ன்ட்டு டிக்ளேர் பண்ணது கலைஞர். இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் சிறப்பான ஆட்சி தருக அப்படின்னு முரசொல்ல கட்டுரை எழுதினார். இவர் முன்மொழிஞ்சதை பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் வழிமொழிஞ்சார். ஆனால் இந்தியாவில் பிஜேபி மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணுச்சு, வெளிநாட்டுக்காரி இந்தியாவின் பிரதமராக ஆகக்கூடாதுன்னு. அன்னைக்கு சோனியா காந்திக்கு உற்ற துணையாக இருந்தது திமுகவுடைய மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் நினைவில் வாழ்கிற கலைஞர் அவர்கள். அதை யாரும் மறுக்கவே முடியாது. உண்மையான காங்கிரஸ்காரை யாரும் மறுக்க மாட்டாங்க. பிரதமர் பதவிக்கிட்டேயே போக முடியாது என்று சொல்லப்பட்ட ராகுல் காந்தி அவர்களை, அவர் கட்சிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்த பொழுதும், இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் தென்னகத்திலிருந்து ஒலித்த முதல் குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குரல். இந்தியா கூட்டணியிலே பல பேர் ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது இந்தியா கூட்டணியில் பகிரங்கமாக பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி தான் வர வேண்டும், நிற்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் சொன்னது திமுக. அந்த நன்றியை சோனியா காந்தி, ராகுல் காந்தி மறக்கவும் மாட்டாங்க. உண்மையான காங்கிரஸ்கார யாரும் மறக்க மாட்டாங்க. நினைவுபடுத்துறீங்களோ, மறந்துடாதீங்க அப்படின்னு அவங்களுடைய மனசாட்சியை பொறுத்தது. இல்லை, உண்மையான காங்கிரஸ்காரர்னு தன்னை சொல்லிக்கிற மாணிக்கம் தாகூர் தான். அதனால தான் நான் இந்த வார்த்தை சொன்னேன், உண்மையான காங்கிரஸ்கார யாரும் நன்றி மறக்க மாட்டார். இல்லை, இந்த விசில் சின்னம் விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ட்வீட் வருது, பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து வருது, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு விசில் ஊதியாச்சு அப்படிங்கிறாரு. விசில் 2 விஷயத்துக்கு ஊதலாம், நல்லதுக்கும் ஊதலாம், கெட்டதுக்கும் ஊதலாம். அது ஊதுறவருடைய ஆளை பொறுத்து தான் இருக்குது. பாருங்க என்ன நடக்குது. இப்போ தமிழக அரசியல் களத்தில் திமுக இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சி எதிர்கொள்ளுது, மக்கள்கிட்ட ஒரு சின்ன வெறுப்பு இருக்குது அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி இருந்தால் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி இல்லாததால் தான் இருக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி அரசு எதிர்ப்பு மனநிலை இருந்திருந்தால் பிரச்சாரத்துக்கான அவசியமே இல்லை. அப்படி இல்லாத காரணத்தினால்தான் அப்படி இருப்பதாக ஒரு மாய கருத்தை உருவாக்கி பார்க்கிறார்கள்
களம் முடிவு செய்யும். முதலமைச்சர் இந்த 4.25 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற சாதனை ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்திருக்கிறது. அரசை மாநிலத்தை மேம்படுத்தியிருக்கிறோம், கல்வித்துறை மேம்படுத்தியிருக்கிறோம், சுகாதாரத்துறை மேம்படுத்தியிருக்கிறோம், வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம், உள்கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம், கல்லூரிகள், சாலைகள், மேம்பாலங்கள், பள்ளிக்கூடங்கள், தமிழ்நாட்டை எல்லா விதத்தையும் வளப்படுத்தியிருக்கிறோம். அதே நேரத்தில் தனிநபருக்கும் உதவி செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த அரசு திட்டம் போய் சேர்ந்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நன்றி உள்ளவர்கள், முதலமைச்சரை மறக்க மாட்டார்கள். மீண்டும் 2026 2.2 திமுகவின் ஆட்சி தொடரும். இப்போ திமுக தான் எப்போதும் தேர்தல் அறிக்கையை முந்தி தரும். இந்த முறை 5 தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி ஒரு டீசர்னு சொல்லி விட்டுருக்காரு. இது திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்குங்கிறாங்க. குறிப்பாக அந்த மகளிர் உதவி முதல் டீசரே ஊற்றிக்கிச்சுன்னுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியோடைய முதல் பாலே டெட் பால் ஆயிடுச்சு. ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. 2000 தரங்கிற லெவலில் பேசப்படலை, மக்கள் ஏற்றுக்கலை, மக்கள் ரசிக்கலை, மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ஏன்னா அது ஒரு காப்பி, ஜெராக்ஸு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப உரிமை தொகை 1000 ரூபாய் தருவோம் என்று இன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் 2021 சொன்னபொழுது அதை முடியாது என்று சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. நடைமுறைக்கு சாத்தியமில்லை, ஸ்டாலின் ஏமாத்துகிறார் என்று பகிரங்கமாக பேசியது எடப்பாடி பழனிசாமி. 1000 ரூபாய் தந்ததை தரேன்னு சொன்னபோது முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 2000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாருன்னா எப்படின்னு போய் அவர்கிட்ட கேட்டால் அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஜெயிச்சா தானே நான்லாம் தருவேன், ஜெயிச்சா தானே யோசிக்கணும், இல்லை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ, எதிர்க்க ஜெயிச்சா தானே யோசிக்கணுன்ற மாதிரி போகிற போக்கில் ஏதோ அடிச்சுட்டு போக வேண்டியது தான். ஆண்களுக்கு இலவச பேருந்து. இதே பழனிசாமி 2021 சட்டமன்றத்தில் பேசிய குறிப்பு இருக்கிறது. இந்த விடியல் பேருந்தை பற்றி அவர் பேசிய பேச்சை எடுத்து பாருங்க. அந்த கட்சியின் சகாக்கள் பேசிய பேச்செல்லாம் எடுத்து பாருங்க. அந்த பேச்சும் இந்த ஆண்களுக்கான ஃப்ரீ பஸ்ஸும் ஒட்டுதா, பொருந்துதா, ஏற்றுக்க முடியுதான் மக்களே முடிவு பண்ணட்டும். விடியல் பேருந்து பற்றி திமுக அமைச்சர்களே கடந்த முறை ஓசி பஸ் எல்லாம் சொல்லி பேச, அது அப்படி பேசாது. எது எடிட் பண்ணதுன்னா அது முன்னாடி கொஞ்சம் பக்கம் காணோன்ற மாதிரி மக்களுக்கு கோரஸ்க்கு ஒரு பதில் சொன்னார். துண்டா அதை மட்டும் பிட்டாவுக்கு ஹைலைட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ. என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவோட அதிமுக சேரக்கூடாது அப்படிங்கிறது திமுக நிறைய விஷயங்கள் பண்ணுச்சு. அதை தாண்டி பாஜக அதிமுகவை இணைச்சிக்கிட்டு, எங்களோட எண்ணமே பாஜக ஏடிஎம்கே சேரணும் தான். அதாவது இந்த ஆட்சி தொடரும்னு நினைக்கிறோம். ஏன்னா முழு சங்கியாக எடப்பாடி பழனிசாமி மாறிட்டார். அதிமுக காரங்கிட்ட இருந்த அந்த திராவிட இயக்க உணர்வு, தமிழ் உணர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிடுச்சு. தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதிகாரம் பெறணும், சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கணும், ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா இங்கே தமிழ் பேசுனா, திராவிடம் பேசுனா, மாநிலம் பேசுனா, உரிமை பேசுனா, உணர்வு பேசுனா, கலாச்சாரம் பேசுனா மோடிக்கிட்ட போய் கம்பெனி கொட்ட முடியாது. எல்லா உணர்வுகளையும் கொள்கைகளையும் அவங்க சமாதி கட்டிட்டு தான் போயிருக்காங்க. அதிமுகவில் அமித்ஷா திமுக மாறிடுச்சு. இல்லை இப்போ கூட சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். சார், அத்தைக்கு மீசை முளைக்கட்டும். அத்தைக்கு மீசை முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு மீசையை முளைக்க போகிறதில்ல, அத்தை சித்தப்பா ஆக போகிறதும் இல்லை, எடப்பாடி முதலமைச்சர் ஆக போகிறதும் இல்லை. இவங்க கணக்கு போடுறாங்க, தொங்கு சட்டசபை அமையும், நாளைக்கு ஏதாவது மெஜாரிட்டி கிடைக்காம போகும். அந்த ஆசையை காமிச்சு தான் தினகரனை உள்ள அமைச்சிருக்காங்க. February 2 தினகரனுடைய கேஸ், தினகரனை ஒரு 6 மாதம் ஜெயிலில் வச்சது யார்? திமுக வச்சதா? மத்திய அரசு தான் வச்சு. இதே ஒன்றிய அரசு விசாரணை அமைப்புகள் தான் அவர் உள்ள வச்சு. இப்போ முறைகேடை பற்றி பிஎஸ் கோயில் பேசுகிறாரு, பக்கத்தில் யார் இருக்கிறது? டிடிவி தினகரன். ஊழலை பற்றி பிஎஸ் கோயில் பேசுகிறாரு, பக்கத்தில் யார் இருக்கிறது? தங்கமணி, வேலுமணி இருக்கிறாரு. ஊழலை பற்றி இவர் பேசுகிறாரு, பக்கத்தில் யார் இருக்கிறது? விஜயபாஸ்கர். ஊழலை பற்றி பிஎஸ் கோயில் பேசுகிறாரு, பிரதானமாக யார் நிற்கிறது? நெடுஞ்சாலை துறையில் 5000 கூட முறைகேடு நடந்ததா என்னை சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கின எடப்பாடி பழனிசாமி. இவர் சுற்றி தான் உத்தமாக நிற்கிறாங்களா? இல்லை, வைத்திலிங்கம் மீது 100 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குல்ல, அதில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அறிவாலயத்தில் சேர்த்துக்கிறோம். நாங்கள் சேர்க்கலைங்க. அவர் முனைகேடு அவர் தானங்க சொன்னார். அவர் மீது வழக்கு இருந்தால் போடுங்க, கேஸ் வரப்போகுது, நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. குற்றச்சாட்டு சொல்ல நீங்கள் யார் யாரை வச்சுருக்கிறீங்க யோசிக்கணும்ல. நீங்கள் சொன்ன அதே விஜயபாஸ்கர், நீங்கள் சொன்ன தங்கமணி, வேலுமணி, நீங்கள் சொன்ன எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் யார்? முறைகேடை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் 100 கோடி ரூபாய் கோயில் நிலத்தை முறைகேடாக வாங்கினது யார்? பத்திரப்பதிவு பண்ணது யார்? எந்த கட்சி தலைவர்? பிஎஸ்கேலுடைய கட்சியின் மாநில தலைவர். 4 கோடி ரூபா நயினார் நாகேந்திரன் பேரே இருக்குது. 4 கோடி ரூபா யாருது? ஆக முறைகேட்டின் மொத்தம் உருவமாக்குற பிஜேபி எங்களை பார்த்து பேசலாமா? அதான் கேள்வி. இல்லை, மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுகவை பொது வெளியில் இப்படி விமர்சிக்கதை ஒழிஞ்சு அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. கொடநாடு வழக்காக இருக்கலாம், அல்லது வேறு சில எடப்பாடி மீது உள்ள வழக்குகளை தாண்டி ஒரு நாள்
நார்மலாக இருக்கிறவங்க இப்படி கேள்வி கேட்டால் அவங்களுக்கு வந்து சிந்திக்கிற தன்மை இல்லைன்னு சொல்லுவதுக்கலாம். உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் இப்படி கேள்வி கேட்கறது தான் வியப்பாக இருக்குது. கடந்த 3 ஆண்டு காலமாக அதிமுக பிஜேபி இப்பொழுது கூட்டணி அல்ல, அது தொடர்ந்து கள்ள கூட்டணியாக நீடிக்கிறதுன்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். எப்படிங்கன்னு கேட்டிங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொடநாடு எஸ்டேட் வழக்கு விசாரிக்க ஆரம்பித்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுது தமிழ்நாடு சிபிசிஐடி வந்து உளவு ஒன்றிய அரசுக்கு. பிஎஸ்என் யார் கட்டுப்பாட்டில் இருக்காரோ என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயலலிதா கார் ஓட்டின கனகராஜையும் அவர் மர்மமான முறையில் இறக்குறார். ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறார். யார் இறந்து போகிறா? ஜெயலலிதாவுடைய டிரைவர் இறந்து போகிறார். இவங்க 2 பேருக்கும் ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. அது என்ன உரையாடல் நடந்ததுன்னு லிங்க் கேட்குறோம், தரவுகள் கேட்குறோம். 3 வருஷமாக கேட்குறோம். என்ன பண்ணும் ஒன்றிய அரசு? அந்த கொள்ளையில் ஈடுபட்டவங்க யார் யார் கூட பேசியிருக்கிறாங்க, தரவு கொடுங்க. இந்த கனகராஜ் யார் யார் கூடலாம் பேசினார், தரவு கொடுங்க. அவர் எடப்பாடி கிட்ட பேசுன்னு தான் சொல்கிறாங்களே, அந்த தரவு கொடுங்க. அந்த உள்ள ஜெயலலிதா வீட்டை எஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்த கணக்காளர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மர்மமான முறையில் சாவறார். அவர் செல்ஃபோன்லேருந்து யார் யாருக்கு பேசினார், தரவு கொடுங்கன்னா, இந்த கேடுகட்ட ஒன்றிய மோடி அரசு 3 வருஷமாக அந்த தரவுகளை கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் என்ன? நாங்கள் நடவடிக்கை எடுக்கலையா? சரி, சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 6 காலமாக தமிழ்நாட்டு ஆளுநரை காரி துப்பி இருக்கிறது. விஜயபாஸ்கர் மீது சிபிஐ நடவடிக்கை எடுப்பதற்கு இன்று வரை ஏன் அனுமதி கொடுக்கவில்லை? ஊழல் பற்றி யார் பேசுறது? பிஎஸ் கோயலா? கவர்னர் யார் கட்டுப்பாட்டில் இருக்காரு? ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில். ஏன் விஜயபாஸ்கர் கேஸ்க்கு அனுமதி தரலை? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் குற்றச்சாட்டுகிறார், 4 அமைச்சர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இன்று வரையில் தமிழ்நாட்டு ஆளுநர் அனுமதி கொடுக்கவில்லை. ஊழலை பற்றி யார் பேசுறது? பிஎஸ் கோயல் பேசுகிறார். ஆக நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னாதீங்க. எங்களை நடவடிக்கை எடுக்க விடாமல் ஒன்றிய அரசு பல தடுப்புகளை போட்டு அதிமுகவை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அது குட்கா வழக்காக இருந்தாலும், உள்ளாட்சி ஊழல் வழக்காக இருந்தாலும், அல்லது கொடநாடு எக்ஸ்டேட் வழக்காக இருந்தாலும், அனைத்து வழக்குகளிலும் இருந்து அவளை காப்பாற்றிருக்கிறது. அந்த பிளாக்மெயில் தான் நான் குளூரில் போய் ஒரு அமித்ஷாவை பார்க்குறதும், தினகரன் போயிட்டு துரோகியை பங்காளி ஆக்கினதுலாம் இந்த கதை தான். இப்போ இதுக்கு தாமதமானு சொன்னீங்க. ஆல்ரெடி இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. சங்கர் கௌசல்யா ஆணவ கொலை வழக்கில் தமிழக அரசு தரப்பில் சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாக பண்ணுறாங்க, 1 வருஷம் கழிச்சு லேட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பெண்ணே புகார் சொல்கிறாங்க. சட்ட வழிமுறை இருக்குல்ல, கோட்டையில் உட்கார்ந்துருக்கிறோம் யாரும் தாமதப்படணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சட்ட வழிமுறை இருக்குது. போகும், நமக்கு அது ஒரு பெரிய கேஸாக தெரியுது. அந்த வழிமுறையை உருவாக்குறவங்களுக்கு அது எத்தனாவது கோப்பு, எத்தனாவது கேஸ்ன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் வேலை இருக்கும், அவங்க பார்த்துருக்கலாம். எங்களை தடுக்கணும்னு நோக்கம் இருந்தால் அது நோக்கமா எங்களுக்கு? இல்லை அந்த ஆவண படுகொலை தடுக்கணுன்ட்டு நாங்கள் ஏன் போய் ஒரு குழு போடுறோம்? ஏன் நடவடிக்கை எடுக்கிறோம்? ஏன் நீ விரைவாக நீ தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறோம்? என்ன கொடுமைன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 வயசு பொண்ணை ஒருத்தன் கெடுத்துட்டு, 4 வயசு பொண்ணுங்க கெடுத்துட்டு ஜாமீனில் வந்து ஒரு சுற்றி எடுத்து அவங்க அம்மா மண்டையில் அடித்து சாவடிச்சிடுறாங்க. நீதிமன்றம் அவனை விடுதலை பண்ணுது. என்ன சொல்லுவீங்க இதுக்கு? காவல்துறை தகுந்த ஆதாரங்களோடு பண்ணி அவனை தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா மேல் நீதிமன்றம் விடுதலை பண்ணுது. இதில் யார் குறை சொல்கிறது? இப்போ நீதிமன்றத்தை பற்றி பேசுனா அது கண்டன கோட்டாக மாறிடும். நீதியை குறை சொல்லிட்டார் அப்படி கிளம்பிடுவோம் 4 பேர். அவனுக்கு மற்ற குழந்தைய பற்றியும் அந்த அம்மாவை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்? நம்ம ஒரு எம்எல்ஏவாக இருந்து வேலை கேட்டு போன பொண்ணை கற்பழித்து கேஸு கொடுக்காததால் கேஸு கொடுக்க போராடின அந்த பொண்ணுடைய அம்மாவை லாரி ஏற்றி கொண்டு அப்பாவை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அந்த பொண்ணை சின்ன பொண்ணு நடத்தி இந்தியாவே பிரச்சனையான பிறகு அந்த கேஸில் வந்து தண்டனை கழிச்சு 14 வருஷம் அவனுக்கு கோர்ட் தண்டனை ஜாமீன் கொடுக்குது. நம்ம எதை நோக்கி போய் நாடு எதை நோக்கி போகுதுன்னு சொல்கிறேன். ரைம் சிங்னு ஒரு ஹரியானாவில் ஒரு சாமியார் 14 பெண்களை கற்பழிச்சார். பிஜேபி ஆச்சு அவனை 28 முறை பரோல் கொடுத்துருக்கு. 28 முறை பரோல் கொடுத்துருக்கு. அந்த எம்எல்ஏ அந்த பொண்ணை கற்பழிச்ச எம்எல்ஏக்கு டெல்லி ஹைகோர்ட்டு ஜாமீன் கொடுக்குது. பிஜேபிக்காரன் மாலை போட்டு வரவேற்கிறான். கற்பழித்தவனை மாலை போட்டு வரவேற்றால் அது உத்தரப்பிரதேசம், கற்பழித்தனுடைய கையும் காலும் உடைத்தால் அது தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு கற்பழிக்கிறவனை மாலை போட்டு வரவேற்கிறாங்களே அவங்க வேணுமா,
இல்லை பொண்ணு மேலே கை வச்சான்னு கையை உடைச்சோமே நாங்கள் வேணுமா? அதுதான் கேள்வி. இப்போ ரொம்ப நாளாக பேசப்படாமல் இருந்த விஷயம் இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு உதயநிதி சொன்னது. இப்போ நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் அது வந்து சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது இனப்படுகொலைக்கு நிகரானது அப்படிங்கிறாங்க. அதை ஒட்டி பாஜக தலைவர்கள் இந்த பிரச்சாரத்தை மீண்டும் வேகம் எடுக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி அதுதான் இருக்க போது. அல்ல, அந்த நீதிபதி சொன்னது தீர்ப்பல்ல, கருத்து. நீதிபதிகள் தீர்ப்பளிக்கலாம், கருத்து சொல்லக்கூடாது. அது சட்ட வல்லுநர்கள் தான் எப்படி அது கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது அதை முதல்ல சொன்னல, நீதிமன்றம் போகிற போக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னல. அந்த மாதிரி சனாதனத்தை உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எதிர்க்கிறாரா? அவங்க தாத்தா எதிர்த்தார், அவருடைய தலைவர் எதிர்த்தார், அவருடைய தலைவர் எதிர்த்தார், அவருடைய தலைவர் எதிர்த்தார். பாட்டை முப்பாட்டெல்லாம் சனாதனத்தை எதிர்க்கிறாங்க. வள்ளலர் எதிர்த்தார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினு என்று சொன்ன அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சனாதனத்தை எதிர்த்தார். அவரும் நீதிமன்றத்துக்கு அலகழிக்கப்பட்டார், குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டார், விசாரணை நடந்தது, வரலாறு சொல்லுகிறது. அயோத்தியாசு பண்டிதர் எதிர்த்தார், பரிதிமார் கலைஞர் எதிர்த்தார்கள். இப்படி பழங்கல் அரசிலிருந்து பல நீதி கட்சி தலைவர்கள் எல்லாரும் எதிர்த்தது தான். பெரியார், அண்ணா, ஜீவா எல்லாரும் எதிர்த்தது தான் சனாதனத்தை. பெரியார் மீது அன்றைக்கே நடவடிக்கை எடுக்கலன்னு தான் அந்த கருத்தில் சொல்லுங்கள். சனாதனம் என்ன முதல்ல அதை சொல்லுங்கள். சனாதனம் சொல்கிற நயினார் நாகேந்திரன் சனாதனம் என்னன்னு தெரியுமா? சனாதனம் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லு? அவங்க சொல்கிறது இந்து தர்மம், இந்து வாழ்வியல் அப்படிங்கிறாங்க. இவங்க சனாதனம் வச்சுக்கிறாங்கன்னா நாங்கள் பொட்டு வைக்க வேணாம் நாங்கள் சொன்னோமா? இல்லை, அது சனாதனம் இல்லை. விபூதி வைக்க வேணான்னு சொன்னோமா? அதுக்கு சனாதனங்க சம்மந்தம் இல்லை. கோயிலுக்கு போகிறத அதுக்கு சனாதனம் சம்மந்தம் இல்லை. சனாதனம் என்ன? முதல்ல அதை மேடை போட்டு பகிரங்கமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் அது உதயநிதி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரான்னு பேச சொல்லுங்கள். முதல்ல சனாதனம் என்னன்னு விளக்குங்க. ஒரு 4 வர்ணங்களை சொல்லுங்க. சூத்திரனா யாரு, அதில் எந்தெந்த ஜாதி சேருதுன்னு சொல்லிட்டு சனாதனத்தை பற்றி பேசுங்க. அன்னைக்கு இருந்த அந்த கேரள சமாஸ்தானத்தினுடைய இவங்களாம் மேல் சீலை போடக்கூடாது, மார்பகத்தை மறைக்கக்கூடாது, எந்தெந்த ஜாதியை சொன்னா அதுக்கு சனாதனம் என்ன சொல்லுது அதை சொல்லுங்க. இன்னைக்கு கனக சபை மீது பிராமணர் இல்லாத இன்னும் வழிபடக்கூடாதுன்னு சொல்றான்ல, அதுக்கு சனாதனம் என்ன சொல்லுது சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன் நீங்க மட்டும் பூணூல் போடுறீங்க மற்றவங்க போட மாட்டான், அதுக்கு என்ன சனாதனம் சொல்லுது அதை சொல்லுங்க. மேல் ஜாதி கீழ் ஜாதின்றீங்களே, ஒரே இந்துன்றீங்களே, இதுக்கு என்ன வித்தியாசம், சனாதனம் என்ன சொல்லுது அதை சொல்லுங்க. கணவர் இருந்தால் தீ குளிக்கணும் சனாதனம் சொல்லுது, இன்னைக்கு ஏத்துப்பாங்களா கேட்டு சொல்லுங்க. கணவர் இருந்தால் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சனாதனம் சொல்லுது, நீங்க மொட்டை உங்க வீட்டில் யாராவது இறந்தா உங்க வீட்டு பொம்பளைங்க மொட்டை அடிப்பாங்களா அதை சொல்லுங்க. முதல்ல சனாதனம்னா என்ன, கடவுள் வழிபாடுனா என்ன, இதெல்லாம் அழகா பொதுக்கூட்டம் போட்டு பொதுவெளியில பேசுங்க. ஓ இதுதான் சனாதனமான்னு புரிய வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எதிர்க்கிறது சரியா தவறான்னு மக்கள் முடிவு பண்ணட்டும். சனாதனம் பொதுவாக சொல்லிட்டு போயிடுறீங்களே, எது சனாதனம்? உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கிறார். சனாதனத்தில் அப்படி என்ன இருக்கு, அவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன, அதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுங்க, பட்டிமன்றம் நடத்துங்க, கருத்தரங்க நடத்துங்க, நோட்டீஸ் போட்டு கொடுங்க, இதுதான் சனாதனன்ட்டு. அந்த சனாதனத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டால், தமிழர்கள் ஏற்றுக்கொண்டால், பிறகு உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையான்னு மக்கள் தீர்மானிக்கட்டும். நீங்கள் சொல்கிற சனாதனம் என்னன்ட்டு கேட்குற பத்திரிகையாளருக்கும் தெரியாது, பேசுகிற பாஜக தலைவருக்கும் தெரியாது. அவ்வளோ சனாதனம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ தமிழக ஆளுநர் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க, அல்லது திமுக அதை எப்படி பார்க்குதுன்னா எங்களுக்கான பிரச்சார யுக்தியாக இவர் தான் செயல்படுறாரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே என்ன? இல்லை, ஆளுநர் நாங்கள் கே ஷாவே பார்த்தோம். இன்றைக்கி இருக்கிற பிஜேபியில் இருக்கிற 90% பேர் கே ஷா யாருன்னு தெரியாது. கே ஷா தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறப்போ திமுக ஆட்சியை கலைச்ச கவர்னர் கலைஞர் கருணாநிதி ஷான்னு. ஆமாம், கே ஷா என்றால் கலைஞர் கருணாநிதி ஷான்ட்டு அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர் தான். இந்திரா காந்திக்கு நெருக்கமாக இருக்கும்போது அவர் நெருக்கமாக இருந்தார். இந்திரா காந்தி பகைமை வந்தபோது அவரும் பகைத்து கொண்டார். என்னெல்லாம் சொல்லலாம் துயரங்களை தந்தார். அந்த ஷாவே பார்த்து நாங்கள் அமித்ஷா பார்க்க மாட்டோமா? அவர் விவரம் தெரிஞ்சவர், படித்தவர். இன்றைக்கி என்ன ரவி உண்மையாக சொன்னார், ரவி எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, உதவி கொடுக்குறாரு, ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு. அவர் வருஷம் தெளிவாக இருக்கார். நான் தமிழை ஏற்றுக்க மாட்டேன், தமிழை புறக்கணிக்கிறேன், தமிழ் தாய் வாய்த்து பாட மாட்டேன், உறுதியாக இருக்கிறார். நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழை விட்டு கொடுக்க மாட்டேன். தண்டவாளத்தை தள்ள வைத்து படுத்துடைய வாரிசு ஆளுகிற மாதிரி எடுத்து போய் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் பாடுவோம் சொல்கிறோம். அவர் தமிழ் தாய் வாழ்த்து கேட்குறது நீச்ச பாஷையாக தெரியுது, புளிக்குது, அசிங்கமாக இருக்குது, கேவலமாக பார்க்குறாரு. நாங்கள் அதை தான் வாழ்க என்று உரத்த சொல்லுகிறோம். அதனால் கண்டென்ட் தான் எங்களுக்கு ஆர்.என். ரவி பொறுத்த வரைக்கும். அவர் நினச்சிட்டு இருக்கார் பெரிய அறிவாளின்ட்டு. 4 வருஷத்தை பிடுங்கி கீழ்ச்சிருவேன், என்ன கீழ்ச்சார்? வழி இல்லையே, பேச முடியலையே. எங்களை பொறுத்த வரைக்கும் ரவி ஒரு டைம் பாஸ்.
ஒரு பேசும் பொருள், அவ்வளோதான். எந்த விதமான தாக்கத்தையும் அவரால் ஏற்படுத்த முடியாது. அவர் பாஜகவுக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் மீண்டும் விழிப்புணர்வு உண்டாக்குவதில் பெரும்பங்காகிட்டு இருக்கிறார். எச் ராஜா மாதிரி மறந்து சற்று கவனத்தில் இல்லாமல் இருந்த பெரியாரை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுறதுக்கு யார் காரணம் என்று சொன்னால் எச் ராஜாவும் சனாதன அமைப்புகள் தான். அந்த மாதிரி தான் ஆர்.என். ரவியும். ரொம்ப நன்றிண்ணே. பரபரப்பாக இருந்தீங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் இடம் கொடுத்து நிதானமாகவும் ஆழமாகவும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.